தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 40,000 50,000 வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, நான் என்ஜினியரிங் டிகிரி படித்தேன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு என்ஜினியரிங் காலேஜில் தான் படிப்பேன் என்ற முடிவோடு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவில் கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2024 எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற 40,000 50,000 க்ளோசிங் ரேங்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதில் 5% டீவியேஷன் டிஃபரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஎன்இஏ 2025 எக்ஸ்பெக்டட் எம்பிசி கேட்டகரி ஜென்ரல் ரேங்கை நாங்கள் கணிச்சிருக்கோம். எங்களுடைய கணிப்பின்படி நாங்கள் சொல்கிற ரேங்க்கும் உங்களுடைய டிஎன்இஏ 2025 ஜென்ரல் ரேங்க்கும் ஒத்து போகிற பட்சத்தில், எஸ்பெஷலி 80% 90% வரைக்கும் ஒத்து போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நல்ல காலேஜ், நல்ல பிரான்ச்சில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், இந்த வீடியோ பதிவானது எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் ரேங்க் 40,000 50,000 வரைக்கும் எடுத்திருக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். மற்ற மாணவர்களுக்கு இந்த ரேங்க் ப்ரெடிக்ஷன், ரேங்க் கணிப்பு பொருந்தாது. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி 40,274 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராப்பாளையத்தில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 40,831 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு இசிஇ பிரான்ச் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 41,396 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ஓபிசி கேட்டகரியில் சிஎஸ்சி பிரான்ச் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 41,526 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ஏஐ மற்றும் டிஎஸ் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42,401 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 42,798 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42,869 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரி ட்ரிபிள் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்குது. இந்த வருஷம் கோவைப்புத்தூரில் இருக்கிற கேம்பஸும் குனியமுத்தூரில் இருக்கிற கேம்பஸும் கம்பைன் ஆகிட்டு டிஎன்இஏ 2025 ஒரே காலேஜ் கோடில் வர்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த நியூஸ் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த ரேங்கை விட அதிகப்படியான ரேங்குக்கு நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய சீட்ஸ் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக 43,190 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு ஜென்ரல் ரேங்கின் படி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 43,425 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் ஐடி பிரான்ச்சில் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் வாய்ப்பு இருக்குது. 43,853 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் சிஎஸ்சி பிரான்ச் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 44,013 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு ப்ரொடக்ஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 44,739 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ப்ரொடக்ஷன் சாண்ட்விச் கோர்ஸ் அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக 44,798 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் டிஎஸ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 45,005 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ஏரோ டிபார்ட்மெண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 46,603 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 47,634 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் வாங்கியிருக்கிற
ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் டிஎஸ் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 47,801 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ஐடி பிரான்ச் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட்டில் வாய்ப்பு இருக்குது. 48,288 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு ஆட்டோ டிபார்ட்மெண்ட் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 48,393 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 49,097 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 49,201 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கிய மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. 49,807 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதர்வைஸ் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இறுதியாக 50,390 மற்றும் அதற்கு குறைவாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சரவணம்பட்டியில் இருக்குது. இதில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நாங்கள் கணித்திருக்கிற ரேங்க்கும் உங்களுடைய டிஎன்இஏ 2025 ஜென்ரல் ரேங்க்கும் ஓபிசி கேட்டகரியில் 80% 90% வரை ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நல்ல காலேஜில் நல்ல பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.